தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி. 13ஆம் ஆண்டு கந்த சஷ்டி விழாவான இவ்வருடம் தீர்த்தவாரிக்காக அஸ்திரதேவர் புதியதாக வாங்கப்பெற்றது மகிழ்விற்குரியது. யாகசாலை பூஜை 22/10/2025 புதன்கிழமை மாலை முதல் ஆரம்பமானது. யாகசாலையில் வள்ளி, தெய்வானை, சுப்பிரமணியருக்கு மூவருக்கு 3 குடமும், தீர்த்தவாரிக்காக அஸ்ததேவருக்கு 1 கலசமும் வைக்கப்பெற்று மொத்தம் 4 குடங்கள் வைக்கப்பெற்று சுற்றி வர 8 செம்புகள் யாகசாலையிலே வைக்கப்பெற்றுள்ளது பார்க்கிறோம். யாகசாலையின் 4 வாயில்கள் அமைக்கப்பெற்று வாயில்கள் தவிர மற்ற இடங்களில் 27 கலசங்கள் வைக்கப்பெற்றுள்ளதை காணலாம். இந்த 27 கலசங்களும் 27 தேவதைகளை குறித்து வைக்கப்பட்டுள்ளது. வாய்வு மூலையில் 3 கலசங்கள் வைக்கப்பெற்றது. கிருத்திகா, ரோகிணி சமேத சோம கும்பமாக அது வைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு முன்பாக பிள்ளையாருக்காக 1 கலசமும் 12 சூரியர்களை குறிக்கும் வகையில் 12 பாலிகைகள் வைக்கப்பெற்றுள்ளன. ஈசான மூலையில் 2 குடங்கள், அதாவது யாகீஸ்வரன் எனப்படுவார்கள் அந்த 2 குடங்களும், ஆக மொத்தம் 33 கலசங்கள் சுற்றி வரை வைக்கப்பெற்றுள்ளது. இதுதான் யாகசாலையினுடைய அமைப்பு. ஒவ்வொரு நாளும் முதலில் விநாயகர் பூஜை நிறைவு பெற்று சோம கும்ப பூஜைகள் நடப்பதற்கு முன்னால் புண்ணியா வாகனம் செய்யப்பெற்று அதற்கு பின்பு அதில் அறையில் இருக்கக்கூடிய சோம கும்பங்களுக்கு பூஜைகள் நடந்து அதனைத் தொடர்ந்து 12 பாலிகைகளுக்கு பூஜைகள் நடைபெறும். அதன் பிறகு தென்கிழக்கு பகுதியில் உள்ள 4 கலசங்களில் 1 கலசத்தில் சூரிய பூஜை நடைபெறும். மற்ற கலசங்களில் 26 தெய்வங்களையும் ஆவாகனம் செய்யப்பெற்று நிறைவாக ஏவ ஏந்தலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், வள்ளி, தெய்வானை, அஸ்திரதேவர் கலசங்களுக்கு பூஜை மற்றும் அங்கு சுற்றி உள்ள 8 செம்புகளுக்கு அஷ்ட வைதீசா எனப்படும் 8 கும்பங்களுக்குரிய பூஜைகளும் செய்யப்பெற்று பிறகு ஹோமங்கள் நடைபெறும். ஹோமங்கள் நிறைவு பெற்றவுடன் நிறைவாக பூர்ணாகுதி செய்யப்பெற்று ரக்ஷை அணிவிக்கப்பெற்று தீபாராதனை நடைபெறும். கந்த ஹோமம் 22/10/2025 புதன்கிழமை மாலை தொடங்கி 31/10/2025 வெள்ளிக்கிழமை காலை வரை 18 கால யாகசாலை வேள்வி நிகழ்வு நடந்தேறியது சிறப்பிற்குரியது. அனைவராலும் அறியப்பெற்ற சொற்பொழிவுகளெல்லாம் நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்த திருமதி சுமதி ஸ்ரீ அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ரெண்டு கூட்டல் 2 எத்தனை? 8. முருகனுக்கு 12 தோல், 8 12 20. முருகனுக்கு 6 முகம், 20 6 26. ஒரு கடம்ப மலை 26 1 27. அருணகிரியார் சொல்றார், நாளை நினைச்சு பயப்படாத, கோளை நினைச்சு பயப்படாத, நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு பயப்படாத, எமன் வந்துருவானு பயப்படாத, 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாத. முருகன் கிட்ட 27 பொருட்கள் இருக்கு, அது உன்னை காப்பாற்றியே தீரும். 27 நட்சத்திரத்தை பயப்படாத. நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலமும் சதகையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. வெற்றிவேல் முருகனுக்கு. யாரை கைவிட்டாலும் முருகன் நம்மை நமக்காக பாடி கொடுத்தார். பாம்பன் சுவாமிகள் குழந்தை இல்லாதவர் வேர்க்குலவி வேட்கைப்படுகிறோம். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நீங்க அடுத்த வருஷம் என்ன சொற்பொழிவு கூப்பிடுங்க, அப்ப வந்து சொல்லுங்க. பார்க்க முடியாதான், ஆனா சாமி எங்களை பார்க்கலப்பா. சாமி எங்களை பார்க்கல. கோயில்ல நீங்க தூரத்தில் இருந்துட்ட முருகாவை முழுசா பார்க்க முடியலையே, முருகாவை முழுசா பார்க்கவே தவிக்கும் போது முருகன் அங்கிருந்து உங்களை பார்த்து என்னை பார்க்க முடியாது
முடியாம நீ தவிக்கணும், உன்னை பார்த்தே நல்லா வச்சுக்கிறேன். அதனால முருகனை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. முருகனை கையெடுத்து கும்பிட்ட யாரையும் அவன் கைவிடுவதே இல்லை. நானே இந்த மேடையில் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி மூவிரு முகங்கள் போற்றி முகப்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அடுத்து சேவலும் மயிலும் போற்றி, அதுக்கு ஒரு போற்றி சொல்லிட்டு சொன்னார். திருக்கைவேல் போற்றி போற்றி, அதுக்கு மட்டும் 2 போற்றி, மற்றதுக்கெல்லாம் ஒரு போற்றி சொன்னார். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, வேலுக்கு மட்டும் கூடுதலா ஒரு போற்றி சொல்லி திருக்கைவேல் போற்றி போற்றினார். முருகப்பெருமானுடைய அருளால் இன்றைய தினம் அம்பத்தூர்ல முருகன் கோவில்ல சொற்பொழிவு செய்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா இல்ல, பழனியப்பன் ஐயா இல்ல, நான் சொல்ற தகவலை மட்டும் சொல்லிருங்க. என்னை போன்றவர்கள் இன்னைக்கு மேடையில கொஞ்சமாவது பேசுறோம்னா நல்லா படிச்சு பேசுறோம். ஒரு காலத்துல எதிர்மறையான வார்த்தைகளை கண்டிப்பாக பேசுவதில்லை என்பதை நாங்கள் கடைபிடிப்போம் என்பதை அனைவரும் சார்பாகவும் வாக்குறுதி அளிக்கிறோம். பெண் மூலம் நிர்மூலம் அல்ல, நிர்மலம் என்பதை சரியாக சொல்லி குற்றமில்லாத குறையில்லாத பெண்கள் என்பதை சிறப்பாய் வெளிப்படுத்தினீர்கள் அம்மா. அப்போ அது ஞாபகம் இருக்காது, ஆனா அந்த டைமுக்கு அது உதவும். அந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. கடைசியில உங்களுக்கு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன், திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். ஒவ்வொரு மாசம் உன் திருக்கோவில் முன்னே உற்சவம் காண நான் படியேறி வந்தேன், உற்சவம் காண உன் படியேறி வந்தேன். குமரேசா முருகேசா உனை தேடி. திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்களுள் முதலாவது நூல். முருகனது பெருமைகளை 6 பாகமாக பிரித்து வீடு பேறு அடைவதற்கு வழிகாட்டும் வகையில் பாடுவதற்காக நக்கீரர் வருகிறார். அப்போது முருகப்பெருமான் முனிவர் வடிவில் வந்து அவரை சோதனை செய்கிறார். அதன் பிறகு முருகனாக காட்சியளித்தல் தான் இன்றைய சிறப்பு அலங்காரம். புத்திர நாளில் உன் உற்சவத் திருத்தேரில் சிங்காரமாக உன் அலங்காரம் கண்டேன், அலங்காரம் காண நான் ஆனந்தம் ஆனேன்.